இவ்வளோ நாள் அடிச்சுட்டு இருந்த மழைக்கு இன்னைக்கு கொஞ்சம் மழை நின்றுருக்கு. ஸோ மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி தான் நம்ம முத்து தம்பியோட அண்ணன் சுந்தர். ஸோ எல்லாரும் சேர்ந்தா போகிறோம். அதுக்காக தான் வலை. அது இல்லாமல் நம்ம கன்னியாகுமரி கண்ட்ராக்ட் வந்துட்டார் பாருங்க கைஸ். ஸ்பாட்டை பார்த்தீங்களா? இந்த குளத்துல தான் கைஸ் ஃபுல்லாக மீன் பிடிக்க போகிறோம். இந்த குளம் அப்புறம் நம்ம மறுகாலனா அதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல வந்து படித்த எல்லா மீன் இருக்காங்க, பிடிக்க போறாங்க கைஸ். உங்களை மீனை பிடிக்க சொன்னா பாசியை வாரிட்டு வராங்க. என்ன கண்ட்ராக்ட் நீங்க? குட்டி குளத்து ஃபைட்டரு பாருங்க. பிளாக் ஷ்ரிம்ப் என்ன அப்படி கிடைச்சி? ஹார்லாங்குட்டி செட்டு தம்பி சுத்தி சுத்தி தேடுதான். என்ன தேடுதான்னு தெரியல. மாட்டிச்சா சுந்தர்? மாட்டல. கண்ட்ராக்ட் நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன இந்த வீடு வேலை நடக்கு, அங்க கண்ட்ராக்ட் வேலைக்கு போக வேணாம். போ. எப்படி உழைப்ப? கைஸ் இவன மாதிரி ஒரு கண்ட்ராக்ட வேலையை கொடுங்க, வீடு 2000 பாத்துக்கோங்க. காற்று பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எப்படி காற்று அடிக்குன்னு. பார்த்தீங்களா மரம்லாம் எப்படி இதாகிட்டு இருக்கேனே. ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, காற்று பயங்கரமாக இருக்கனால. இல்லையா தம்பி? ரொம்ப நேரமாக தேடி தேடி பார்க்க, அப்படி என்ன தேடுகான்னு தெரியல. என்ன மாட்டிச்சு அப்படி? காய்ஸ் ரொம்ப பெரிய மீன் பிடிச்சிருக்கான் பார்த்துக்கங்க. அதுவும் ஒன்றும் இல்லை, 2 மீன் பிடிச்சிருக்கான். என்ன செய்ய போறாத? கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பிடிச்ச மீன்கள் பாருங்க, இது சூப்பராக இருக்கு. கலரை பார்த்தீங்களா? அடுத்தது ஆரல் மீன் மாதிரி எவ்வளோ அழகாக சுற்றிட்டு இருக்கு பாருங்க கைஸ். இது தியாலின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மீன். தண்ணி அழுக்காக இருக்கனால ஒழுங்காக தெரிய மாட்டேன் கைஸ். அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் கைஸ். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கனால வாய்ஸ் மன்னிக்கவும். ஸோ பார்ப்போம் இந்த ஸ்பாட்டில் ஏதாவது மீன் மாட்டுதா. அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் என்னென்ன மீன்லாம் பிடிக்கும், அப்புறம் இவ்வளோ பெரிய மீன்லாம் பிடிக்க போகிறோன்னு பார்க்கலாம். இதை நம்ம மறுகால் தான் கைஸ். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, இது ஜேசிபி வச்சு தான் இந்த பாசி மொத்தத்தையும் வாரி மேலே வச்சுட்டாங்க. ஆனாலுமே குளத்துக்குள்ள எவ்வளோ பாசி இருக்கு பார்த்தீங்களா? என்னடா பார்க்குறீங்க? எதுக்குள்ள ஒன்னையும் காணல? ஆமா வால் மட்டும் தெரியுது. கீழே போமா அது அங்க கைஸ். நம்ம மறுகால் கீழே பெரிய பெரிய மீனா இருக்கு. எத்தனை மீன் பிடிக்க போறோம்னு பார்ப்போம். அங்க கீழே கொண்டு வா. ஸோ அதுக்காக தான் கைஸ் போயிட்டு இருக்கோம். ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பையாக தான் இருக்கும். முத்து தம்பி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ல. நம்ம ஷார்ட் ரூட்ல ஓடிடுறோம். நம்ம லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட் வருவோம். அவனும் பாருங்க அப்படி சுற்றி இங்கே வரானுவன். ஸ்பாட்டை பார்த்தீங்களா? வேற லெவலில் இருக்கா? என்ன அண்ணா நீங்க அண்ணா ரால்லாம் நிற்கி போய் ஐயோ நின்னுங்க வார அப்படி பிடிச்சிக்க. நீங்களா எங்களை நின்று வார. ஆமா ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சிட்டாங்க கைஸ். பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஆனா நம்மளுக்கு மாட்டி இருக்க மீனோட சைஸை பாத்தீங்களா கைஸ்?
மீன் பிடிக்கலாம்னு வந்து பெரிய பெரிய மீன்களா கிடக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்துரு கைஸ், ஒரு மீன் பிடிச்சிட்டோம். காட்டு. கைஸ் 2 மீன் மாட்டிருக்கு. நம்ம 1 நினைச்சா 2 மாட்டிருக்கு. பையடு அண்ணா இருக்கு. வாரம் கைஸ், 2வது பிடிச்ச மீனுக்கு சைஸை பார்த்தீங்களா? கைஸ், சின்ன வலையை வச்சா ஒரு பெரிய மீன் பிடிச்சிட்டேன். பிடிச்சிக்க. நம்ம முத்து தம்பி ஒரு நண்டு பிடிச்சு கொண்டு வந்திருக்கான். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆண் நண்டு பொன் நண்டு எப்படி கண்டுபிடிப்ப? டெக்னாலஜியா? என்ன டெக்னிக் அதை சொல்லு. சொல்லுதேன். கைஸ், இந்த ஸ்பாட்ல இருந்து இன்னைக்கு கீழே போக போறோம். கீழே பார்த்தீங்களா ஸ்பாட் எப்படி இருக்குன்னு. நீ கீழே போய் எவ்வளோ மீன் பிடிக்க போறோன்னு கீழே போய் பார்ப்போம் வாங்க. கைஸ், ஆல்ரெடி ஃபுல்லாக குளிச்சாச்சு. பார்ப்போம். பாட்டுகளில் இந்த கல்லுக்கடையிலலாம் பாம்பு இருக்கும் கைஸ். இதெல்லாம் பார்த்து தான் போகணும். ஒயர்லாம் கிடக்கு எங்கள் ஆற்றுக்குள்ள. கேபிள் கனெக்ஷன் தண்ணிக்குள்ளேயும் கொடுப்பாங்க. அண்ணா ஒரு ஸ்லீப் நிற்கி. அண்ணா நீங்கள் 2 நிற்கி. கைஸ், அண்ணா 2 மீன் நிற்கி. அண்ணா நிற்கி பாருல. 1 போயிட்டு என்ன நிற்கி 1. ஆனால் அந்த பாசிக்கு அடியில் நிற்கல. இங்கே பாச்சாங்க அந்த இது மாதிரி இருக்கு பாரு, அதுக்கு அடியில் நிற்கி பாரு. அதுக்கு அடியில் நிற்கி பத்தியா? கைஸ், வந்தோடனே 2 மீன் சேர்ந்து நின்றுச்சு. கீழே வச்சு கொண்டு போங்க. அது அங்கே வெளில போயாச்சு. விட்டுட்டானுவ கைஸ், விட்டுட்டானுவ. அழகா நினைச்சு 2 மீன். மேல இருந்து கீழே இறங்கிட்டேன்னு நினைங்க கேட்டியா? ஸ்பாட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. தண்ணிக்குள்ளேயே நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நின்ன இடம் அண்ணா இருக்கு. அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். இவனெல்லாம் வச்சு மீன் பிடிக்கிறது ஒன்று தான். 4 மாடுகளை வாங்கி மேய்க்கிறது ஒன்று தான். இன்னாத நினைக்கி அதில் அரி தாத்தி அரி முத்து தூக்கிட்டான். கரெக்டாக மீனுக்கு ஃப்ரெண்டில் வச்சு தூக்கிட்டான். எங்க ஆமா பாசி தான் மாட்டிருக்கு. கைஸ், உள்ள குட்டி மீன் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கான். என்னெல்லாமோ மீன் கிடக்குள்ள. எவ்வளோ குட்டி மீன் கிடக்கு பாருங்க கைஸ். நல்லா போட்டாச்சு. நல்லா தண்ணியை கலக்கியாச்சா? நான் மேலே போய் என்ன புது பெருசு பெருசு பாத்தியா? என்ன ஒன்று நிற்கி இல்லை 2 நிற்கி. அரிங்க கீழே தாத்து போ. அந்த கல்லுக்கு வெளியில இருக்க அந்த ஒன்றை பாரு, அடிப்பட்ட மீனா. ஒவ்வொரு மீனா விட்டுட்டு இருக்கானுவ. கொத்தனார் என்னையும் கொத்தனார் வேலை பார்க்க தான் ஆகும். இங்க வை. அண்ணா நிக்கல, அங்க நிக்கல. என்ன இதை பிடிங்க. இவன் இந்த மீனை எது பிடிப்பீங்களா? அண்ணா அந்த கல்லை ஒட்டி வருது. 4 வருது. வளச்சு போயிட்டா? 4 மீன் பார்த்ததுல 1 மீன் மாட்டிருக்கு. காட்டு பிடிச்சிருக்கான். எடுத்து உள்ள போடுதேன். நிக்க கூட நல்லா தலை தான் தட்டுது எங்களுக்கு. ஓரம் வளரக்கூடாதுன்னு சொல்லுது. அங்க அதெல்லாம் கல்லுக்குள்ள போயிருக்கும். நீ மேலே தெளிஞ்சிருக்கும். பையனும் கீழே இருந்து மேலே போகும். கைஸ் பார்த்தீங்களா? இவ்வளோ ரணகலத்துலேயும் ஒரு புதுக்கிழமை குளிச்சுட்டு இருக்கான்.
அப்படியே நிக்கி. என்ன ஒருத்தர் நிக்கான். நான் அந்த பைப்புக்கு கிட்ட நிக்கி. இங்க வந்துட்டு ஹரி ஃப்ரெண்ட்ல போயிட்டு கைஸ். அண்ணா 3-4 மீன் சேர்ந்து போயிட்டு இருக்கு கைஸ், தெரியுதா? என்ன நிக்கி எங்க என்ன ஒண்ணு நிக்கி பிடிச்சி உள்ள நிக்கி மீன். நின்னுங்க பிடிச்சிட்டியா? கையோட நான் சப்பி வச்சு புங்க யாருல ஒன்னும் பிடிச்சிட்டேன். நான் ஒன்னும் பிடிச்சிட்டேன். என்னம்மா இவன் நான் உள்ள ஒன்று கிடக்கு. அட்டி தலை நட்டி கல்லு கிடக்கு, அதெல்லாம் கிடக்கு, அதிலே கொடுக்குறேன். அதுக்கா கைஸ் உள்ள மீனெல்லாம் விட்டுட்டு இருக்கானோ, நம்ம இறங்கி பிடிக்கலான்னு இருக்கோம். பார்ப்போம் நம்ம எவ்வளோ மீன் விடுக்கணும்னு பார்ப்போம். கைஸ் தண்ணியை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே கலங்க ஆரம்பிச்சுட்டு ஒன்றுமே தெரிய மாட்டுது. இது யார் செஞ்ச வேலை? நல்ல வேலை. தண்ணிக்கு கலரை பாரு. மீன் பிடிச்சிருக்கானா நம்ம முத்து தம்பி? அப்படி என்ன மீன் பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். ஒருத்தன் எங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு நிற்கான். தூக்க முடியலையா? அவ்வளோ பெரிய மீனா? எங்கள மீன்? வரேன். ஐஸ் நம்ம தம்பி அங்கே 2 மீன் பார்த்துருக்காங்க, போய் பார்ப்போம். எங்க எப்படி வழியில தான் காணும். பிடிச்சிட்டோம் கைஸ். என்னது ஒரு 10 நல்லா கட்ட பார்த்தீங்களா? வரல உள்ள இருக்கா? கைஸ் அங்க இங்க நிறைய மீனா இருக்கு, ஆனா நிறைய மீன் ஓடிடுது. நீதானே சுந்தரம் தான் மீன் கிடையாது, இல்லன்னா எவனா 2 இதே விட்டுட்டு இருப்பானு. ஆமா ஒரு மீனா விட்ட ஒரு மீனா விட்ட தெளிவிட்டு அந்த கலங்கள் கீழே வரட்டு. நன்றாக என்ன பிடிச்ச? நீ பிடிச்ச மீன் அப்படி தானே? சரி மேல இருந்து இங்கேயும் இங்க இருந்து மேலேயும் 10 தடவை போயிட்டு வந்துட்டான் கைஸ். 10 மீன் தான் மாட்டி இருக்கு. பாதி மீனை விட்டுட்டானுவன் நம்ம கன்றாக்கும் நம்ம முத்து தம்பியும். ஸ்பாட்டில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மீனை விட்டுருக்கோம், எவ்வளோ மீன் மாட்டியிருக்குன்னு. ஸோ சின்ன மீன் பிடிக்கலான்னு நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே வந்த இடத்துல நடந்த சம்பவமே வேறு. நிறைய மீன் மிஸ் பண்ணிட்டோம். அந்த மீன்களை பிடிக்கிறத கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு நைட் வருவோம் கைஸ். இல்லைனா இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.